இந்த தலைப்பு கீழே வரக்கூடிய முதல் செய்தி 6443வது இலக்கம். 6443வது இலக்கம் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி அவர் திருப்பி அடுத்த செய்தியிலையும் கொண்டு வராரு. 6444லையும் கொண்டு வராரு, 6443ல அதை தான் கொண்டு வராரு. ஆனால் இரண்டாவது அறிவிப்பில் செய்திகள் கொஞ்சம் என்னது அதிகம், கொஞ்சம் கூட. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது ஹரஜ்து லைலத்தம் மினல் லயாலி, ஹரஜ்து லைலத்தம் மினல் லயாலி, ஒரு இரவில் நான் வெளியே சென்றேன். ஃபஇதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஷி வஹ்தஹ. அப்போ நான் ரசூலுல்லாஹ்களை கண்டேன், தனியே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, போய்கொண்டிருக்கிறார்கள். யம்ஷி வஹ்தஹு, தனியே போய்கொண்டிருக்கிறார்கள். வலைஸ மஅஹு இன்சான். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு என்றோமே, இந்த வஹ்தஹுன்றது அந்த இடத்துக்கு தான், அதாவது தௌஹீதுக்கு யூஸ் பண்ணப்படுது இல்லை. வஹ்தா என்ற சொல் எல்லாமே என்னது எப்பயும் தௌஹீதில். இங்கே எப்படி வருது, எம்ஷி வஹ்தா, தனியே என்ன செய்தார், போய்கொண்டிருந்தார்கள். அப்போ வலைஸ மஅஹு இன்சான், அந்த இடத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட யாரும் என்ன செய்யலை, இருக்கவில்லை. வலைஸ மஅஹு இன்சான், எந்த ஒரு மனிதனும் இருக்கவில்லை. கால ஃபதனன்து அன்னஹு யக்ரஹ் ஐ யம்ஷிய மஅஹு அஹத். எனவே நான் நினைச்சிட்டேன் ரசூலுல்லாஹ் தனியே இப்படி வெளியே போறாங்கன்னு சொன்னால், தனியே நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அங்கே எம்ஷி என்றாங்க, ஒரு இடத்துக்கு போய்கொண்டிருக்கல, நடந்து கொண்டிருந்தார்கள். தனியே இரவுல ரசூலுல்லாஹ் நடந்து கொண்டிருக்கிறாங்கண்டா வேற யாரும் அவரோட இல்லைண்டா, ஏதோ ரசூலுல்லாஹ் மற்றவங்க இந்த நிமிஷத்தில் வரதை வெறுத்தாங்க போல, ரசூலுல்லாஹ் வருவதை விரும்பவில்லை போல, அதனால தான் தனி என்ன செய்றாரு, நடந்து கொண்டிருக்கிறார்கள். கால ஃபஜஅல்து அம்ஷி ஃபீ தில்லில் கமர், ஃபஜஅல்து அம்ஷி ஃபீ தில்லில் கமர், நான் என்ன செஞ்சேன்னா சந்திரனின் நிழலில் நடக்க ஆரம்பித்தேன். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம ஒரு மாடர்ன் லைஃபுக்கு மாறிட்டு வந்தானே, ஆனால் கடந்த கால வாழ்க்கையில் எதாவது எடுக்கணும், சந்திரன் நிழல் என்று நம்ம சொல்லியே மறந்து விளங்கிட்டா. சூரிய நிழல் தான் நம்ம பழகிக்கிறோமே ஒழிய சந்திர நிழல் ஒரு வார்த்தை சொல்லுவோமா, சொல்ல மாட்டேன். சந்திரன் வாரதே நம்மளுக்கு ரொம்ப நாள் தான் என்னது தெரியும், பிறை வாராது. அந்த அளவுக்கு நம்ம அந்த இயற்கையை விட்டு தூரமாகிட்டோம். அதனால சஹாபாக்கட வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம்னா இயற்கையான வார்த்தைகள் நிறைய என்ன செய்யும் வரும். எல்லாரும் பொதுவாக பழங்காலத்தை பற்றி பேசக்கூடிய எல்லாரும் வார்த்தையும் அது வரும். இது எப்படி வருதுன்னா, ஃபஜஅல்து அம்ஷி ஃபீ தில்லில் கமர், சந்திரனுடைய நிழலில் நான் நடக்க ஆரம்பித்தேன். எதற்காக நடக்க ஆரம்பிச்சேன் தெரியுமா, ரசூலுல்லாஹ் தன்னோட யாரும் வரத்தை விரும்பல. அப்ப நான் என்ன செஞ்சேன், சந்திரன் நிழல்டா அதான் அங்க உள்ள இருட்டு. ரசூலுல்லாஹ்களுக்கு பின்னுக்கால வெளிச்சத்தில் நடந்தா என்ன நடக்கும் விளங்கிடும். அதனால நான் இருட்டில் நடக்கிறதுக்கு அங்க உள்ள இருட்டு சந்திரன் இருக்கிற டைம்ல நிழல் தான். அந்த நிழலை பார்த்து நான் என்ன செஞ்சேன், நடந்தேன். மேகம் அதை பார்த்து நான் என்ன செஞ்சேன், நான் நடந்தேன். அப்ப என்னன்னு சொன்னால் ஃபல்தஃபத, அப்படி போற டைம்ல ரசூலுல்லாஹ் அப்படி திரும்பி பார்த்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். ஃபரஆனி, என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். ஃபரஆனி, என்னை கண்டார்கள்னா யாருன்னு காணல, ஆனா ஒரு ஆள் நடக்கிறத கண்டாங்க. ஃபகால மன் ஹாதா, இது யாரு அப்படின்னு கேட்டான். ஃபகால மன் ஹாதா, இது யாரு அப்படின்னு கேட்டான். அப்படின்னா ஷக்ஸ், ஆள் விளங்கி இருக்குது, யாருன்னு என்ன செய்யல விளங்கவில்லை. ஃபகால மன் ஹாதா குல்து அபூதர், நான் சொன்னேன் அபூதர் அப்படின்னு நான் சொன்னேன். ஜஅலனி அல்லாஹு ஃபிதாஅக், அவர் திருப்பி சொல்றார், அல்லாஹு தஆலா என்னை உங்களுக்கு அர்ப்பணமாக்கட்டும், என்னை உங்களுக்கு அர்ப்பணமாக்கட்டும் அப்படின்னு சொன்னார். கால யா அபாதர் தஆல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யா அபாதர், அபூதர் தஆல, தஆலனா என்ன வாங்கன்னு சொல்றது. தஆல அப்படின்னு சொன்னா அந்த கடைசியில் ஒரு ஹா வருது, தஆலனா வாங்க, தஆலஹ்ன்ற ஒரு ஹா வருது. இந்த ஹா அரபுல சொல்லுவாங்க ஹா உஸ் சக்த், ஹா உஸ் சக்த், முடிக்கிறதுக்காக வரக்கூடிய ஹா. அதுக்கு அர்த்தம் உண்டு இல்லை. நீங்க குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், அல் காரியா மல் காரியா வமா அத்ராக மல் காரியா யௌம யகூனு الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك. இவ்வளோ எல்லாம் சரியான உச்சரிப்பு தான். ஆனால் இந்த இடத்துல வமா அத்ராக மா ஹிய, மா ஹிய தான் பெண்பால், மா ஹுவண்டா ஆண்பால், மா ஹிய. ஆனால் அல் காரியா மல் காரியா வமா அத்ராக மல் காரியா அப்படின்னு எல்லாம் சந்த சத்தத்திலே முடிஞ்சதுனால குர்ஆன் என்ன செய்யுது, வமா அத்ராக மா ஹிய அப்படின்ற ஒரு ஹா என்ன செய்யுது அதில் சேர்க்கப்படுது. மா ஹிய தான் அது, இன்னொரு ஹா என்னது சேர்க்கப்படுது. யாலை தனி லம் ஊத்த கிதாபியா, கிதாபி எனது வேதம் எனது ஏடு எனக்கு கையில் கொடுக்காமல் இருக்கப்பட்டிருக்க வேண்டுமே என்றாரு. கிதாபின்னு சொன்னாம கிதாபியா, இந்த ஹா என்ன ஹா உஸ் சக்துன்னு சொல்லுவாங்க.
உசக்தன முடிக்கிறதுக்காக வரக்கூடிய ஹா. இது இந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. தஆல தஆல தான் தஆல வாங்க அப்படின்னு சொல்றது. இதுக்கு அர்த்தம் இல்லை. உச்சரிப்புக்காக என்ன செய்யறது? யூஸ் பண்றது. குர்ஆன் என்ன செய்யறது? அது மஸீத் அந்த அந்த நடையை பாதுகாக்கிறதுக்காக குர்ஆன் என்ன செஞ்சுக்குது, அதை யூஸ் பண்றது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப யா அபாதர் தஆல, அபூதரே வாங்க. قال فمشيت معه ساعه, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் கொஞ்ச நேரம் நடந்தேன். இன்றைக்கு சாஆண்டா ஒரு அவர் நவீன இதில் நடையில், ஆனால் ரசூலுல்லாஹ் சாஅத்தனடா கொஞ்ச நேரம் நான் நடந்தேன். ஃபகால, அப்ப ரசூலுல்லாஹ் நடந்து கொண்டிருக்கக்குள்ள சொல்றாங்க, இன்னல் முக்ஸிரீன ஹுமுல் முகில்லூன யௌமல் கியாமா, இந்த உலகத்தில் அதிகமாக தேடக்கூடியவர்கள் தான் மறுமை நாளில் குறைவாக அடையக்கூடியவர்கள். இல்லாமன் அத்தாஹுல் ஆனா, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க. இமாம் புகாரி தலைப்பை போட்டுட்டு ஒரு குர்ஆன் வசனம் கொண்டு வந்தாரு. அந்த குர்ஆன் வசனத்துக்கு இந்த ஹதீஸை கொண்டு வராரு. அப்ப தலைப்பை எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றதுக்கான செய்தி இதுலயும் இருக்குது பாருங்க. இன்னல் முக்ஸிரீன ஹுமுல் முகில்லூன யௌமல் கியாமா, அதிகமாக தேடக்கூடியவர்கள் தான் மறுமை நாளில் குறைந்தவர்கள். இல்லாமன் அத்தாஹுல்லாஹு ஹைரன், யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா ஹைரை கொடுத்து, ஹைரண்டா இங்க என்ன பொருளாதாரம், ஹைர் என்பது நல்லதுக்கும் யூஸ் பண்றது, பொருளாதாரத்துக்கும் குர்ஆன் என்ன செய்யும் ஹைர் அப்படின்னு என்ன செய்யும் யூஸ் பண்ணும். அப்ப இங்க என்னன்னு சொன்னா, இல்லாமன் அத்தாஹுல்லாஹு ஹைரன், அல்லாஹ் ஒருவருக்கு ஹைரை கொடுத்து, ஃபனஃபஹ ஃபீஹி யமீனஹு வ ஷிமாலஹு வ பைன யதைஹி வ வராஅஹு வ அமில ஃபீஹி கைரா. ஃபனஃபஹ ஃபீஹி, நஃபஹ என்று சொன்னா தாராளமா செலவழிக்கிறது. நஃபஹ அப்படின்னா என்ன? தாராளமாக என்ன செய்யறது? செலவழிக்கிறது. ஃபீஹி யமீனஹ் அப்படின்னா என்ன? வலதுல, வ ஷிமாலஹ இடதுல, வ பைன யதைஹி முன்னால, வ வராஅஹ பின்னால, இப்படி எல்லாம் ஒருவர் என்ன செய்யறாரு? செலவழிக்கிறார். வ அமில ஃபீஹி கைரன், அதுல நல்ல வேலைகளை செய்கிறார். அந்த பொருளாதாரத்தில் அவர் நல்ல வேலைகளை செய்கிறார். இவரை தவிர அதிகமாக இந்த உலகத்தில் தேடி இந்த வேலையை ஒருவர் செஞ்சாருண்டா அவர் இதில் என்ன செய்ய மாட்டார்? அடங்க மாட்டார். அவர் நாளை மறுமையிலும் முக்ஸிருவாக என்ன செய்வார்? வருவார். நாளை மறுமையிலும் நன்மைகளால் அதிகரித்தவராக வருவார். அப்ப குர்ஆன் வசனம் அதான் சொல்லுது, மன்கான யுரீதுல் ஹயாத்த துன்யா. அங்க பொருளாதாரத்தையோ பொருளாதார இன்மையெல்லாம் தலை சொல்லலை. ஏன்னா உலகத்தில் பொருளாதாரம் இல்லாமலே ஒத்த உலகத்தை ஆசை வைக்கலாம், அப்படியா இல்லையா? பொருளாதாரம் இல்லாமலே ஒத்த உலகத்தை ஆசை வைக்கலாம். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் இல்லை, இல்லாம அவன் என்ன நினைக்கிறான்டா, என்கிட்ட இருந்தா நான் என்னென்ன அநியாயமெல்லாம் செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறான். நன்மை இல்லை, இன்னென்ன அநியாயமெல்லாம் நான் செஞ்சிருப்பேன். ஒத்தனுக்கு இருக்குது, அவன் அநியாயம் செஞ்சுக்கிட்டிருக்கிறான். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபவிஸ்ருஹுமா சவா, அவங்களுடைய இருவருடைய தண்டனை ஒன்று தானாங்க, அங்க இருவருடைய பாவமும் ஒன்று தானாங்க. ரசூல் இங்க எண்ணத்துக்கு தான் கூலி, இங்க கூலி வந்து எண்ணத்துக்கு தான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்கள், இங்க பாருங்க, இல்லாமன் அத்தாஹுல்லாஹு கைரன் ஃபனஃபஹ ஃபீஹி யமீனஹு வ ஷிமாலஹு வ பைன யதைஹி வ வராஅஹு. சரி, இதுல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகளோ மட்டும் வஹீயின் அடிப்படையில் பேசுறது. சும்மா நாங்க சொல்ற மாதிரி முன்னாலும் பின்னாலும் அப்படியெல்லாம் அப்படி சும்மா வாயில வார்த்தைக்காக என்ன செய்யறது இல்லை, சொல்றது இல்லை. நம்ம விளங்கப்படுத்துறதுக்காகவே தாராளமாக சொல்லிக் கொண்டு போவோம். ஆனால் ரசூலோட வார்த்தை அப்படி இருக்காது, வஹீயோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால இந்த அறிஞர்கள் முன்னால் பின்னால் வலதால் இடதால் என்பதிலிருந்து சில விஷயங்கள் என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. அதுல உண்டு என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் மேலாலும் கீழாலும் என்றதை என்ன செய்யல, சொல்லல. திசைகளை சொன்ன ரசூலாங்க ஃபௌக் தஹ்த் இதை சொல்லல. ஏன்? அது குறைவு. தர்மத்தில் வந்து உலகத்தில் தர்மம் செய்யக்கூட மேலேயும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, ஆனா அப்படி நடக்கிறது குறைவு. வலது இடது முன்னால் பின்னால் என்பது அதிகம், இதனால சொல்லல. இரண்டாவது என்னன்னு சொல்றாங்கன்னா, பின்னால் செய்யப்படுகின்ற தர்மம் தான் மிகவும் சிறந்தது. காரணம் என்ன தெரியுமா? அது உனக்கு யாருக்கு கொடுத்தன்னு தெரியாது, எங்க போய் சேர்ந்தன்னு தெரியாது. அதனால தான் சொல்லுவாங்க, நீங்க தர்மம் செய்வது நேரத்தில் சிறந்த தர்மமாக வரக்கூடியவைகள்ல இதுவும் ஒன்று. எது? நீ ஒரு நன்மை செய்கிறாய், அவர் யாரோ ஊரோ உனக்கு தெரியாது. ஒருவருக்கு ஒரு விஷயம் கொடுத்துட்டாய், உதவி ஒன்று செஞ்சுட்டாய், ஆனால் அவனுக்கு யாருண்டே தெரியாது. அப்படின்னா அவன மனசுல எந்த எதிர்பார்ப்பும் என்னது 100% இல்லை. எல்லாருக்கும் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு தெரியாம மனிதனுக்கு வந்துடும். அந்த சின்ன எதிர்பார்ப்பு கூட உனக்கு என்னது இல்லை, அல்லாஹ் என்ற அல்லாஹ்விடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தை தவிர. இதனால தான் ரசூலுல்லாஹ் இந்த பல திசைகளை என்ன செய்தார்கள், செய்து சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இப்போ அன்புள்ள சகோதரர்களே, கால சொல்லிட்டாங்களா ரசூலுல்லாஹ். அதுக்கு பின்னால இதுதான் இமாம் புகாரியுடைய தலைப்புக்குரிய செய்தி இந்த பகுதி. ஆனால் அடுத்த என்ன தெரியுமா? கால ஃபமஷைத்து மஅஹு ஸாஅ, ரசூலுல்லாஹ் கூட கொஞ்சம் தூரம் நான் என்ன செஞ்சேன், நடந்து சென்றேன். ஃபகால லி இஜ்லிஸ் ஹாஹுனா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இங்கே கொஞ்சம் இருங்க, இங்கே கொஞ்சம் உட்காருங்கள். கால ஃபஅஜ்லஸனி ஃபீ காஇன் ஹவுலஹு ஹிஜாரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பட்டின இடம் இங்கே அந்த இரவுல ஒரு தரை, சமதரை, கற்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சமத்தரையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, என்னை உட்கார வைத்தார்கள்.
ஃபகாலலி அதில் வருது ஹவுலஹு ஹிஜாரா, கா அண்டா சமத்தரை, குர்ஆன்ல வருது ஃபயதருஹா காஅன் சஃப்ஸஃபா, சூரா தாஹால வருது ஃபயதருஹா காஅன் சஃப்ஸஃபா. அல்லாஹ் தஆலா யஸ்அலூனக அனில் ஜிபால், உங்களிடத்தில் மலைகளை பற்றி கேட்கிறார்கள், குல் யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, இறைவன் அதை துகள் துகளாக மாற்றி விடுவான் அந்த பூமியை. ஃபயதருஹா காஅன் சஃப்ஸஃபா, காஅன் சஃப்ஸஃபானா எல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு கட்டாந்தரையாக அல்லாஹ் என்ன செய்து விடுவான், மாற்றி விடுவான் என்று வருது. அதே மாதிரி தான் ஃபி காஇன் ஹவுலஹு ஹிஜாரா, கற்கள் உள்ள ஒரு கட்டாந்தரையில் என்னை உட்கார செய்துவிட்டு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா? ஃபகாலல், என்ன இடத்துல சொன்னார்கள், இஜ்லிஸ் ஹாஹுனா, இங்கே உட்காருங்க, ஹத்தா அர்ஜியா இலைக், நான் திரும்பி வருகின்ற வரைக்கும். கால ஃபந்தலக ஃபில் ஹர்ரதி ஹத்தா லா அரா, ஹர்ரா அப்படி என்று சொல்ற என்னன்னா மதீனாவில் காணப்படக்கூடிய கருப்பு கற்கள், அந்த பிரதேசங்களுக்கெல்லாம் ஹர்ரான்னு என்ன செய்வார்கள், சொல்வார்கள். ஹர்ரா வக்காத்துல் ஹர்ரான்னு வரலாற்றில் ஒரு பிரபல்யமான ஒரு யுத்தம் இருக்கிறது, ஹர்ரா யுத்தம்னு சொல்லி. அது வந்து என்ன, யசீதுடைய ஆட்சி காலத்தில் மதீனாவில் நடந்த அந்த கொடுமையான சம்பவம், அதுக்கு வக்காத்துல் ஹர்ரான்னு என்ன செய்வார்கள், சொல்வார்கள். இப்போ என்னன்னு சொன்னால் ஃபந்தலக ஃபில் ஹர்ரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹர்ரா, நான் இருக்கிறேன் அந்த என்னது கருப்பு கற்கள் நிறைந்த அந்த பகுதிக்கு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் போனாங்க. ஹத்தா லா அரா, ஹர்ராடா கருப்பு கற்கள் நிறைந்த பகுதி அப்படின்னு மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கருப்பு கற்கள் அங்கே கூடுதலாக நிரம்பி இருப்பதனால ஹர்ராண்டு பேர் அங்கே வந்துட்டு, அது ஹர்ரா பிரதேசம், அவ்வளோதான். போயிட்டாங்க, நான் காண முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. ஃபலபிஸ அன்னி ஃபஅதால லுப்ஸ, வரதுக்கு லேட் ஆகிடுச்சு, மிச்ச நேரம் நேண்ட ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அங்கே தங்கியிருந்தாங்க, வரல. சும்மா இன்னி சமிஅத்துஹு வஹுவ முக்பில், பின்னர் நபியவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது நான் அவர் சொல்ல கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்லிக்கொண்டு திரும்பி வந்தார்கள். என்ன சொல்லிக்கொண்டு, வஹுவ யகூல், சொல்லிக்கொண்டு வராங்க, வ இன் சரக வ இன் ஜனா, திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வராங்க ரசூலுல்லாஹ். வ இன் சரக வ இன் ஜனா, திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் என்று சொல்லிக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி வந்தார்கள். قال فانطلق في قال فلما جاء لم اصبر, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்களா, எனக்கு பொறுமை இருக்கல, எனக்கு பொறுமை இருக்கல, போனாங்க. வ இன் சரக வ இன் ஜனா அப்படின்னு சொல்லிக்கொண்டு வராங்க. ஹத்தா குல்து யா நபி அல்லாஹ் ஜஅல அல்லாஹு ஃபிதாஅக், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் தஆலா என்னை உங்களுக்கு அர்ப்பணமாக்கட்டும். மன் துகல்லிம் ஃபி ஜானிபில் ஹர்ரா, நீங்க யாரோட என்னது அந்த ஹர்ராவுடைய பகுதியில் பேசிக் கொண்டிருந்தீர்கள், யாரோட பேசிக் கொண்டிருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மா சமிஅத்து அஹதன் யர்ஜிஉ இலைக ஷைஅன், உங்களுக்கு எவரும் திருப்பி பதில் சொல்ற மாதிரி நான் என்ன செய்யலை, காணலாம் நீங்க என்னது பேசிக்கொண்டதை நான் கேட்டேன். கால தாலிக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நான் பேசிக்கொண்டது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன். ஆரது அலி ஃபி ஜானிபில் ஹர்ரா, என்ன ஒரு மௌகிஃபா இருக்கும் அபூதருக்கு நினைச்சுப்பாங்க ரலியல்லாஹு அன்ஹு. ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, பதில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆனால் என்ன பேசப்படுறது எனக்கு தெரியாது, பொறுமை இருக்கல, நான் கேட்டேன். அப்போ சொல்றாங்க, அரது அலி ஃபி ஜானிபில் ஹர்ரா, இந்த ஹர்ராவுடைய பகுதியில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு அரல என்ற எனக்கு தென்பட்டார், வந்தாரு, கிராஸ் பண்ணாருக்கு தான் அரல என்ற வந்தாரு. கால பஷிர் உம்மத்தக அன்னஹு மன் மாத லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன் தஹலல் ஜன்னா, உங்கள் உம்மத்துக்கு ஒரு நன்மாராயமான செய்தி சொல்லுங்கள், யாரெல்லாம் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இந்த உலகத்திலே மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் உண்டு, அவர் நிச்சயமாக சொர்க்கம் நுழைவார் என்று வாக்களியுங்கள், இந்த நன்மாராயத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்து யா ஜிப்ரீல், நான் திருப்பி கேட்டேன், ஜிப்ரீலே, வ இன் சரக வ இன் ஜனா, இதிலிருந்து என்ன விளங்குதுன்னா, இதான் ரசூலுல்லாஹ் முதல் முறையாக ஜிப்ரீல் வழியாக அறியக்கூடிய செய்தி இந்த விஷயத்தில். அதனால ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்குறாங்க, வ இன் ஜனா வ இன் சரக், அவர் வந்து வ இன் சரக வ இன் ஜனா, திருடினாலும் விபச்சாரம் செய்தாலுமா, அப்படி இருந்தால் அவர் சொர்க்கம் நுழைவாரா அப்படின்னு கேட்கிறாங்க. கால நஅம், ஜிப்ரீல் என்ன சொன்னாரு, ஆம் அப்படின்னு பதில் சொன்னார்கள். கால குல்த், நான் திருப்பி கேட்டேன், வ இன் சரக வ இன் ஜனா, திருடினாலும் விபச்சாரம் செய்தாலுமா. கால நஅம் வ இன் ஷரிபல் ஹம்ர, அவர் சாராயம் குடித்திருந்தாலும் அப்படின்னு என்ன செய்றாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள் என்று வரக்கூடிய இந்த செய்தி புகாரில் 6443 இலக்கத்தில் செஞ்சு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ இன் சரக வ இன் ஜனா என்று திருப்பி கேட்கிற நேரத்தில் இது மதீனாவுடைய ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி இப்பதான் என்ன செய்து முதலாக தெரிய வருது. ரசூலுல்லாஹ் சொர்க்கம் நுழைவார், அவருக்கு என்னது பாவம் செஞ்சா நரகத்தில் தண்டிக்கப்படுவார், இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த செய்தி இருந்தாலும் கூட நேரடியாக
வ இன் ஜனா வ இன் சரக் என்ற செய்தியோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அதனால திருப்பி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, வ இன் ஜனா வ இன் சரக், வ இன் ஜனா வ இன் சரக் என்று திருப்பி என்ன செய்றாங்க, 3 முறை கேட்டார்கள் என்று நம்ம என்ன செய்றோம், இந்த செய்தியை பார்க்கிறோம். இது என்னன்னு சொன்னால், கீழே இமாம் புகாரி சின்ன குறிப்புகள் போறாரு, எல்லாம் ஹதீஸ் கலையோடு சம்பந்தப்பட்ட குறிப்புகள், ஒரு 4-5 வரி வரும். அதுல ஒன்று என்னன்னா, இந்த செய்தி அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு வழியாகவும் வந்திருக்குது. அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு வழியாகவும் வந்திருக்குது. அபூதர்தா ரலியோட வார்த்தையில எப்படி வருது என்று சொன்னால், அதாவது இமாம் புகாரி சொல்றாரு வஸ் ஸஹீஹ், அது கடைசியில் ஒரு பகுதி வரும், கீல் அலி அபி அப்துல்லா, அபு அப்துல்லா யாரு, புகாரி இடத்தில் கேட்கப்பட்டது ஹதீது அதா இப்னு யசார் அன் அபி தர்தா. இதே செய்தி அபு தர்தா வழியாக அதா இப்னு யசார் என்ன செய்றாரு, அறிவிக்கிறார். அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? கால முர்சல், அது தொடர்பு அறுபட்ட செய்தி. அங்க அபு தர்தாட்டிருந்து யார் கேட்டார் என்ற செய்தியை நாங்க தெளிவு இல்லை. ஐதன் லா யஸ் முர்சலுன் ஐதன் லா யஸஹ், அது ஆதாரபூர்வமானதும் அல்லன்னு இமாம் புகாரி பதில் சொல்றாரு. வஸ் ஸஹீஹ் ஹதீஸு அபீதர், சரியானது என்னது, இந்த அபூதருடைய இந்த ஹதீஸ் மட்டும்தான். ஏன் தெரியுமா, அந்த ஹதீஸ்ல ஒரு வார்த்தை வருது அப்படின்னா, வகால இமாம் புகாரி சொல்றாரு, இத்ரிபு அலா ஹதீஸ் அபி தர்தா ஹாதா, அபு தர்தா ஹதீஸ்ல இத்ரிபு ஒரு கோடு போட்டுருங்க, என்னென்ன பிழை அப்படின்னு ஒரு கோடு என்ன செஞ்சிருங்க, அடித்து விடுங்கள். அபு தர்தா என்ன சொல்றாருன்னா அந்த ஹதீஸ்ல வருதுன்னா, இதா மாத கால லா இலாஹ இல்லல்லாஹ் இந்தல் மௌத்தி, மௌத்துடைய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சொன்னால், வ இன் ஸனா வ இன் ஸரக், அவர் திருடி இருந்தால் விபச்சாரம் செஞ்சிருந்தால் என்னது, அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருவான், அவரை சொர்க்கம் நுழைவிப்பான் அப்படின்னு வார்த்தை வருது. ஆனா அபூதர்ல ஹதீஸ்ல அந்த வார்த்தை இல்லை. ஒருவர் இணை வைக்காமல் மரணித்தால் என்ற வார்த்தை வருது. எப்படி வருதுன்னு சொன்னால், மரணிக்கிற இணை வைக்காமல் ஒருவர் மரணிக்கணும், மரணிக்கிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும் என்பதல்ல. மரணிக்கிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அதுக்கு மேல பாதிக்காது அப்படின்றதல்ல. இணை வைக்காமலே அவருடைய மரணம் என்ன செஞ்சிருக்கணும், அவருக்கு வந்திருக்க வேண்டும் அப்படின்றது என்ன செய்து அதிலே வருகிறது. அவருக்குத்தான் இந்த கூலி, வ இன் ஸனா வ இன் ஸரக் என்ற கூலி இதற்குத்தான் அப்படின்றது வரத பார்க்கிறோம். இந்த செய்தி ஹவாரிஜிகளுக்கு எதிரான மிக முக்கியமான ஒரு செய்தி, முஅத்தஸிலாக்களுக்கு எதிரான மிக முக்கியமான செய்தி. பெரும்பாவங்கள் மூலம் நிரந்தர நரகவாதிகளாக என்ன செய்வார்கள், மாறுவார்கள். ஏகத்துவம் ஓடு இருந்தவர்கள், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும் என்று இருந்தவங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, இந்த பாவங்கள் செய்வதனால நிரந்தர நரகவாதிகளாக மாறுவார்கள் என்பதற்கு மறுப்பான செய்தி. ஆனால் இந்த செய்தி, அவர் சொர்க்கம் நுழைவார் என்ற இந்த செய்தி, அவர் தண்டிக்கப்படாமல் சொர்க்கம் நுழைவார் என்ற ரசூலுல்லாஹ் சொல்ல வந்தாங்களா, தண்டிக்கப்பட்டாலும் அவர் சொர்க்கம் நுழைவார் என்று சொல்ல வந்தாங்களா என்பது என்னது தெளிவான வார்த்தையாக இதில் என்னது இல்லை. அவர் சொர்க்கம் நுழைவார், தஹலல் ஜன்னா தஹலன் நார், சொர்க்கம் நுழைவார் நரகம் நுழைவார் என்பதெல்லாம் நீங்க எப்படி வழங்கணும் தெரியுமா? நரகம் நுழைவார்னா நிரந்தரமா தங்குவார்னு அர்த்தம் அல்ல. சொர்க்கம் நுழைவார்னா அவர் நிரந்தரமாக தங்குவார். சொர்க்கம் நுழைவார்னா அவர் நிரந்தரமாக தங்குவார். ஆனா நரக நுழைவார்னா நிரந்தரமாக தங்குவார்னு அர்த்தம் அல்ல. நிரந்தரமாக தங்குவார்னு வந்தா மட்டும்தான் என்னது நிரந்தரமாக தங்குவார் நம்ம புரிஞ்சுக்கிறோம். எல்லா விஷயத்திலும் அப்படித்தான். இப்ப இந்த இடத்துல என்னடா, அல்லாஹ் தஆலா மன்னித்து அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவானா, இல்லை தண்டித்த பின்னால் சொர்க்கத்துக்கு அனுப்புவானா என்பதற்கு இந்த செய்தியில் என்ன செய்யல, பதில் வரல. அதனாலதான் மற்ற ஹதீஸ்களை நம்ம சேர்த்து வழங்கினோம்னு சொன்னா, இதுல என்ன வாக்கு அளிக்கப்படுகிறன்னா, மறுமை நாளில் ஏகத்துவத்தோடு மரணித்தால் சுவர்க்கம் நிச்சயம், சுவர்க்கம் நிச்சயம். ஆனால் அவர் தண்டிக்கப்பட மாட்டார் என்பது நிச்சயம் இல்லை. தண்டிக்கப்பட மாட்டார். ஏன்னா இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் அளிச்ச வாக்கு அதுதான், தஹலல் ஜன்னா, சொர்க்கம் நுழைவார். ஆனால் அவர் தண்டிக்கப்பட மாட்டார் என்ற நிச்சயம் என்னது இதுல இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விரும்பினா அல்லாஹ் மன்னிப்பான், விரும்பினா அல்லாஹ் என்ன செய்வான், தண்டிப்பான் என்று வரக்கூடிய எத்தனை ஹதீஸ்களை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சரி, இந்த ஹதீஸ் தலைப்புக்குரிய செய்தி என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் முக்ஸிரீன ஹுமுல் முகில்லூன், யார் அதிகமாக தேடுகிறார்களோ அவர்கள் தான் குறைந்தவர்கள் மறுமை நாள்ல. இல்லாமன், யாரெல்லாம் வலதுல இடதுல முன்னால பின்னால எல்லாம் தாராளமாக தர்மம் செய்கின்றார்களோ அவர்களை தவிர, தாராளமாக தர்மம் செய்கின்றார்களோ அவர்களை தவிர.